என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? நாக் அவுட். ஓடி வாங்க. வந்துட்டேன். லைட்டா ஜூம் அவுட் பண்ணுங்க. ஓகே, ஒரு ட்ரெண்டில் ஒன்று போட்டுருங்க ப்ரோ. அப் ட்ரெண்டுக்கு ட்ரெண்ட்னா இங்கே என்ன இல்லை எங்கேருந்து? அங்கேருந்து வேண்டாம், எங்கேருந்து போடக்கூடாது. போடலாம். இங்கேருந்து அடுத்த ட்ரெண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாமா? அங்கேருந்து இன்னொரு ட்ரெண்ட் கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? ஓகே, கனெக்ட் பண்ணி. ஓகே, 1 2 3 2 இடத்துல உடைச்சிருக்கா? நீங்கள் தான் பார்க்கணும், நான் கனெக்ட் மட்டும்தான் பண்ணுவேன். நீங்கள் சொன்னதை செய்வேன், அவ்வளோதான். ஓகே ஓகே, ஒரு ப்ரீவியஸ் ஹைலோ போட்டுப்போமா? யா ஆஃப்கோர்ஸ் நீட் ப்ரோ. புரியல. நீட் எந்த இடமா? இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுங்களேன் ப்ரோ. மார்க்கெட் இருக்கிற இடம் ஒரு சப்போர்ட் லெவல், அது கொஞ்சம் மார்க் பண்ணுங்களேன். இருவா சூப்பர். ஓகே, எனக்கு அது மேலேருந்து கொஞ்சம் இம்பல்ஸ் ரீடெஸ்ட் கொஞ்சம் போடுங்க, பார்த்து கொஞ்சம் போடுங்களேன். அங்கேருந்து தான். ஓகே, இப்போ மார்க்கெட் இருக்குல்ல கரெக்டாக 5800 அந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் ஐ போடுங்க. 58 88 88 தான் நினைக்கிறேன். எனக்கு மார்க்கெட் வந்து டிஸ்பிளே ஒழுங்காக தெரியல ப்ரோ. 88 இதுதானே சொல்கிறீங்க? ஆமாம், அந்த இடம் தான். ஓகே, ப்ரீவியஸ் ஐ போட்டேன். ஓகே ப்ரோ, வீக்லிக்கு போகும். ஓகே, வீக்லி ஹை. ஒரு நிமிஷம், ஜூம் இன் பண்ணுங்களேன். இங்கே ஒரு டவுன் ட்ரெண்ட் கனெக்ட் பண்ணிக்கலாமா? ஓகே ப்ரோ. இன்னொரு மைனர் ட்ரெண்ட், இது மைனர் டவுன் ட்ரெண்ட் கூட போட்டுக்கோங்க. இங்கே ஒரு மைனர் அங்கேருந்து போட்டுட்டேன். ஹை இது. ஓகே, ஜூம் இன் பண்ணுங்க. ஓகே, கரெக்டா? இன்னும் கொஞ்சம் மவுஸ் இது கர்சரை கொஞ்சம் மேலே. கரெக்டாக அந்த இடமா இதானே? ஆமாம். சரி, பார்க்க முடியும். என்ன ஃபேஸ் மாதிரி தெரியுது? ஒரு கன்க்ளூஷனில் இருக்க மாதிரி தெரியுது. ஒரு கன்சாலிடேஷன். கன்சாலிடேஷன். ஓகே, கன்சாலிடேஷன் லோவில் என்ன பண்ணலாம்? லோ உடச்சிச்சுன்னா ஒரு என்ட்ரி ஒன்று செல் என்ட்ரி எடுக்கலாம். லோ உடைக்காமல் லோவில் என்ன ஆப்ஷன்ஸ் கிடச்சின்னா என்ன பண்ணலாம்? பை என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண? ரைட்டாக மார்க்கெட் ஓட்டி பாருங்க. இப்போ வீக்லியில் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? வீக்லிலே ட்ரேட் எடுக்க. ஓகே, டேக்கு போங்க. டேக்கு ஓகே. டெய்லியில் அழகாக தெரியுதா? இட்ஸ் எ கிளியர் கன்சாலிடேஷனா? ஆமாம் ப்ரோ. ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் கிடைச்சா நான் என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் கிடைச்சா மார்க்கெட் உடச்சிச்சுன்னா நான் டவுன் ட்ரெண்ட் எடுத்துப்பேன், ஏன்னா ட்ரெண்ட் டவுனு. ஓகே, உடைக்கலன்னா சப்போஸ் உடைக்கலன்னா பை என்ட்ரி எடுக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு எடுக்கலாம்னா, இது ஒரு இம்பல்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு 50% ரீடெஸ்ட் வருது, அது வரைக்கும் எடுப்பேன். ஸோ இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா? இப்போதைக்கு எந்த என்ட்ரியும் இல்லை. தட்ஸ் குட். ஸோ சப்போர்ட்டில் என்ன கேண்டில் வருது? ஹேமர். சரி, ஷூட்டிங் ஸ்டார். ஹேங்கிங் மேன். சப்போர்ட்ல ஹேங்கிங் மேன். இப்போ என்ன கேண்டில் வந்துருக்கீங்க? இன்வெர்ட்டட் ஹேமர். இன்வெர்ட்டட் ஹேமர் வந்துருக்கு. இன்வெர்ட்டட் ஹேமர் என்ன? இந்த ரெண்டு கேண்டில் செட்டாக இதுக்கு பேர் என்னது? புல்லிஷ் எங்கல். ஒரு என்ட்ரி எடுங்க. என்ட்ரி எடுக்கலாமா? ஆர் யூ ஷூர்? ஓகே. ஸ்டாப் லாஸ் வந்து அந்த பாக்ஸுக்கு கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. இதுவா? 1:2. 1:2வா? ரன் பண்ணலாமா? ரன் பண்ணுங்க. ஆர் யூ ஷூர்? எதுக்கும் ஒன்று ஒரு சரி ரன் பண்ணுங்க ப்ரோ.
ரன் பண்ணல. ரன் பண்ணுங்க. இப்போ அடுத்த என்ட்ரி ஏதாவது? ஒரு நிமிஷம். மார்க்கெட் இப்போ நின்றுட்டு இருக்கு சப்போர்ட் லெவல் தான். ஒரு கேண்டில் மூவ் பண்ணுங்களேன். டார்கெட் 1 ஹிட்டா? 1 ஹிட்டு. டார்கெட் 2 ஹிட்டா? ஓகே ப்ரோ. இன்னும் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. வேண்டாம் வேண்டாம். பாக்ஸா என்ன வருது? ரெசிஸ்டன்ஸில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் என்ன காண்பா நிற்குது? ஒரு செல் என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் காட்டியிருக்கு. என்ட்ரி எடுக்கலாமா? ஆனால் எப்படியும் பாக்ஸ்குள்ளேயே தானே வரும். எடுக்கலாமா வேணாமா? எடுக்க சொன்னா எடுப்பா. வேண்டாம் வேண்டாம், நான் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ணு. இப்போ ஒரு என்ட்ரி எடுக்கலாம், செல் என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து அந்த கேண்டிலுக்கு மேலே. இந்த கேண்டலுக்கு மேலே? இந்த கேண்டலுக்கு மேலேயா? கரெக்டாக அந்த டவுன் ட்ரெண்ட் இருக்குல்ல, இதுவா? டவுன் ட்ரெண்ட் கோட் போட்டுக்குமே, மைனர் ட்ரெண்ட். அதுக்கு கொஞ்சம் மேலே தூக்கிக்கோங்க. அதுக்கு இந்த கேண்டல் மேலே வச்சிடலாமே, பெஸ்ட்டாக இருக்கும்ல. ஓகே ஓகேவா? டார்கெட் 1:2. ஓகே. ஸோ இதை பிரேக் பண்ணுறப்ப அடுத்த என்ட்ரி என்ன பண்ணலாம்? தாராளமா எடுத்துக்கலாம். ஓகேவா? ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. ஐ ஷூர் ப்ரோ. வா 1:1 ஹிட்டா? ஹிட்டு. இப்போ அடுத்த என்ட்ரி ஏதாவது? இந்த என்ட்ரியை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லை எப்படி? ஸோ ப்ரீவியஸாக எடிங்க இதுவா? அதுதான். ஸோ என்ன பண்ணலாம் இப்போ? ப்ரீவியஸ் ஐயோ உடைக்கல, ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் இந்த என்ட்ரிக்கு. ஓகே, இந்த என்ட்ரி ஓகே. இப்போ இன்னொரு என்ட்ரி எடுக்கிறீங்களா? இன்னொரு செல் என்ட்ரி எடுக்கிறீங்களா? நான் கேட்டேன். போகலாமா? இன்வெர்டட் ஹேமர் வந்திருக்கு, இன்னொரு செல் என்ட்ரி எடுக்கிறேன் நான். இன்வெர்டட் ஹேமர் இது ஷூட்டிங் ஸ்டார். சார் ஷூட்டிங் ஸ்டார். ஓகே, ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் ஐக்கு கொஞ்சம் மேலே. ஓகே. டார்கெட் 1:2. 2வா? ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. ஐ ஷூர் ப்ரோ. ஓகே. ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சா? இடிக்கல. அதாவது விக்கு தான் வச்சிருக்கு, இன்னும் ஸ்டாப் லாஸ் என்னாகல, இடிக்கல. இப்போ ஹையில் வந்து ஷூட்டிங் ஸ்டார் கொடுக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? ஹையில் வந்து ஷூட்டிங் ஸ்டார் கொடுக்குது, என்ன பண்ணலாம்? இன்னொரு என்ட்ரி எடுக்கலாமா கேட்குறீங்களா? ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் தானே ப்ரோ? எடுக்கலாமான்னு. ஒரு ட்ரேட் முடிஞ்சிச்சு, 2 ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கு. எடுக்கலாம், பட் ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் ரூல்ஸ் பிரேக் பண்ணக்கூடாது, நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க. ட்ரேடு முடிஞ்சிச்சுமா, இப்போ 2 ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு ட்ரேட் எக்ஸ்ட்ராவாக எடுக்கலாமான்னு நான் கேட்டேன். எடுங்க இல்லைண்ணா. மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட், ஸோ செல் ஆர்டர் எடுங்க. எட்டாச்சு. ஸ்டாப் லாஸ் அதே தான். இதுவா இல்லை ஹைக்கு மேலே வைக்கவா? ஷூட்டிங் ஸ்டாருக்கு மேலேயே வச்சுக்கோங்களேன். ஹைக்கு மேலேயே வச்சுக்கலாம், ஏன்னா இது தானே ப்ரீவியஸ் ஹையே. நிறையா உடைச்சாலே மார்க்கெட் மேலே போவோம், அதர்வைஸ் கீழே தானே. வச்சுக்கலாமா? ஓகே. அதாவது நார்மல் டார்கெட் வச்சுக்கலாமா? இல்லை 1:2 வைங்க. 1:2 ஏன்னா இது வரைக்குமே வைக்கலாம், பட் சரி ஓகே. 1:2 வச்சு பழகிருச்சா, அதனால சரி 1:2 இல்லை, நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஆர்டர் ரன் ஆகிட்டு இருக்குல்ல. ஓகேவா? இப்போ இந்த ட்ரேட் என்ன பண்ணுறோம்? ஆல்ரெடி ப்ராஃபிட் ரன் பண்ணியாச்சு. என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு மூவ் பண்ணிக்கிறோம். தட்ஸ் குட். ஸோ உடைச்சிருச்சு. ரெண்டாவது ட்ரேடுக்கும் என்ன ஆயிடுச்சு? டார்கெட் 1 ஹிட் ஆயிடுச்சா? இந்த ஏரியாவும் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ மார்க்கெட் இன்னொரு ட்ரேட் கூட எடுக்கலாம். செல் என்ட்ரிக்கு என்ட்ரி எடுக்கலாமா? என்ட்ரி எடுக்கலாம், பட் எடுக்கலாம். சும்மா சொன்னேன், அதுக்குன்னு எடுக்காதீங்க. எடுக்கலாம் சொன்னேன். இப்போ ஏன்னா ப்ரீவியஸ் ஐயா இங்கே உடைச்சிருக்கா? இல்லை. என்ன ஆகுது? மார்க்கெட் என்ன ஆக ட்ரை பண்ணுது? இந்த இடத்துல சப்போர்ட்டை உடைச்சிருச்சு. என்ன
மறுபடியும் டவுன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. செல் எடுக்கலாமா? செல் எடுக்கலாம். ஐக்கு மேல ஓகே. டார்கெட் 1:2. 2 ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. ஷூர் ப்ரோ. வா 1:1 ஹிட்டா? 1:1 ஹிட் மொட்டிச்சால் தான். சூப்பர் ஃபேப்லஸ் என்ட்ரி. ஓகேல நான் நாக் அவுட் மாஸ் பண்ணிட்டீங்க. நாக் அவுட் அந்த கன்சாலிடேஷனில் சரி நிறைய பேர் சொன்னாங்க கன்சாலிடேஷன் நான் என்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சுட்டு இருந்தாங்க தெரியுமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துருக்கும் ப்ரோ, எனக்கு தெரியாது. ப்ராக்டிஸுங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நிறையலாம் பண்ண மாட்டேன். நைட்டு ஒரு பண்றீங்களா? டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? 2 o'clock வரைக்கும் பண்றீங்களா? அதோட ரிசல்ட் தாங்க இது, ப்ராக்டிஸோட ரிசல்ட் தான் இது. பார்த்தீங்களா இல்லையா? அழகா அந்த ட்ரெண்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணினோம். அதுக்கேற்ற மாதிரி என்னோட ட்ராவல் எப்படி இருந்துச்சு? ப்ராஃபிட்லேயே இருந்துச்சு, ஈக்குவலாக இருந்துச்சு. அதுதாங்க மெயினு. இந்த பையும் போட்டோம் செல்லும் போட்டிருக்கோம். பை அதாவது கன்சாலிடேஷன் ஃபேஸில் எங்கே பை இருக்குன்னு சொல்லியிருக்கேன், எங்கே செல் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், ரைட்? ஆமாம் ப்ரோ. அதை யூட்டிலைஸ் பண்ணி அழகாக தெரியுது. இங்கே கூட நீங்கள் என்ட்ரி போட்டிருக்கேன். பட் நான் ரீடெஸ்டிங்கில் என்ட்ரி போட்டுட்டு ஒரு பெரிய விஷயம் தானே இங்கே. ஏன்னா எனக்கு மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் ஆகும் தெரியும், எந்த இடத்துலன்னு தெரியணும்ல எனக்கு. இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பிரேக் அவுட் ஆனன்றதை பார்த்துப்பேன். That's it, super. அதுக்காக தான் சரி ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் யோசிச்சேன் நான். சரி இருந்தாலும் சப்போர்ட் லெவல் ஒரு ஹேமர் வேற வெயிட்டான ஹேமர் கொடுத்துருக்குன்றதுனால தான் சரி என்ட்ரி எடுங்க சொன்னேன். ஓகே சூப்பர் ஃபேப்லஸ் என்ட்ரி ப்ரோ. ஓகே தேங்க்யூ ப்ரோ. வேற லெவல் மாஸ் பண்ணிட்டீங்க. என்னங்க டீம் கிளாப் பண்ணனும். சூப்பர் ப்ரோ. ஏன் சூப்பரா போட்டுருக்காங்க. நாக் அவுட்னு ப்ரூவ் பண்ணிட்டாரே. ஆமா 1 2 3 4 5 என்ட்ரி ஃபேப்லஸான என்ட்ரி. சூப்பர் ப்ரோ. இவ்வளவுதான், இதுதான் விஷயம். என்ட்ரி எங்க இருக்குன்னு எப்ப இருக்குன்னு அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிட்டாலே போறோம். we have to be success with the market. சூப்பர் நாக் அவுட். சூப்பர். தேங்க்யூ ப்ரோ. இன்னும் நிறைய எடி பார்க்க மிஸ்டேக் அப்படிங்கே சத்தியமாக எனக்கு இல்லை. இருந்துச்சுன்னா நானே சொல்லியிருப்பேன்ல. ஆனால் என்ன கொஞ்சம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மட்டும் பார்க்கறதுல தவறிங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை விட்டுறக்கூடாது. ஓகே எனக்கு தப்புனா நான் இந்த ஆப்போசிட் சைடுல எடுத்து என்ட்ரி தான். ஏன்னா எப்பவுமே ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் அது கன்சாலிடேஷனை யூட்டிலைஸ் பண்ணிட்டாலே அது ஆப்போசிட் சைடுன்னு யோசிக்க கூடாது. இட்ஸ் கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஓகே ப்ரோ, அதுதான் யோசிக்கணுமே தவிர மற்றபடி யோசிக்க கூடாது. சூப்பர் நாக் அவுட். தேங்க்யூ ப்ரோ.